நீங்க வேலைக்கே போக வேண்டாம், சோத்துக்கு திண்டாடணும் வேண்டாம். ஜஸ்ட் கூகுளில் ரிவ்யூ கொடுக்கறது மூலமாகவும் யூடியூப்ல சில வீடியோஸ்க்கு லைக்ஸ் கொடுக்கறது மூலமாகவும் வாரம் 5000 ரூபாய் earn பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? புதுசா இருக்கே. நோ ஏஜ் லிமிட், உங்ககிட்ட மொபைல் இருந்தா போதும். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. என்னடா ப்ரொமோஷன் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க டெலிகிராம் ஸ்கேமை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெலிகிராமில் எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அந்த மெசேஜில் டெமோ டாஸ்க்னு போட்டு குறிப்பிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டோட கூகுள் மேப்ஸ் லிங்க் கொடுத்து அந்த கூகுள் மேப்ஸில் அந்த ஹோட்டலுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கை கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபா பணம் கொடுப்போம் அப்படின்னு போட்டிருந்தது. இது ஸ்கேம்னு தெரிஞ்சோம். இது எந்த லெவலுக்கு போகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த டெமோ டாஸ்க்கை பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்புனேன். கதை இப்படி போகுதா? அவங்களும் என்னோட பர்சனல் டேட்டா எல்லாம் கேட்குறாங்க. நானும் சில ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நான் கொடுத்தேன். ஐயா, அப்புறம் இன்னொரு விஷயம், யூபிஐ ஐடியும் கேட்டாங்க. நான் அந்த யூபிஐ ஐடியும் சென்ட் பண்ணேன். அவங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே அந்த 200 ரூபா அமௌண்ட் என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. தலைவரே, மறக்காம இந்த டெலிகிராம் லிங்க் அனுப்பிச்சு விட்டுருங்க. சரிப்பா, ஸ்கேம்னு சொல்ற, அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கிரெடிட் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் 200 ரூபா அமௌண்ட்டை உங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குவாங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். தென் அவங்க ஒரு டெலிகிராம் லிங்க் அனுப்பி அந்த குரூப்ல ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ஜாயின் பண்ணதும் டாஸ்க் 1ன்னு சொல்லி சில கூகுள் மேப்ஸோட லிங்க் கொடுத்து அந்த கூகுள் மேப்ஸ் லிங்க்ல ரிவ்யூ கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா 500 ருபீஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாஸ்க்கெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினாலும் அந்த 500 ரூபாவை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன மனுஷன். நெக்ஸ்ட் டே அந்த குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் ஒரு சில போஸ்ட் எல்லாம் போட்டே இருப்பாங்க. நான் ஸ்கீம் 1ல ஜாயின் பண்ணி 1000 ரூபாய் பணம் கட்டினேன், எனக்கு 1300 ரூபாய் பணம் வந்துச்சு. நான் 2000 ரூபாய் பணம் கட்டினேன், எனக்கு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் உடனே வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டே இருப்பாங்க. இதை நம்பி நீங்கள் அந்த அட்மின் கிட்ட இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பீங்க. அவங்களும் இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல்லாக உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 1000 ரூபா பணத்தை கொடுப்பீங்க, அவங்களும் உங்களுக்கு 1300 ரூபா பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜஸ் ஒரு 4 ஸ்டேஜ் 5 ஸ்டேஜ் நீங்கள் பணம் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஃபைனலாக 80000 ரூபா பணத்தை கட்ட சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. காசு 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 இவ்வளோ பணம் கொடுத்தவங்க அதுவும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நம்பி நீங்கள் அந்த 80000 ரூபா பணத்தை கொடுப்பீங்க. அவங்க அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இப்போ அந்த 80000 ரூபாய் பணத்தை கட்டி ஏன் எனக்கு அந்த அமௌண்ட் வரலன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு முன்னாடி 100 பேர் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க, நீங்கள் லேட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களால் இப்போ அந்த 80000 ரூபா ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது. இப்போ 2 லட்ச ரூபா ஸ்கீம் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பழைய 80000 ரூபா ஸ்கீமுக்கான அமௌண்ட்டும் இப்போ கட்டுற 2 லட்ச ரூபா அமௌண்ட்டும் உங்களுக்கு டோட்டலாக செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எவ்வளோ நம்பிக்கையாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுவாங்க. உங்களால் அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணவே முடியாது. சப்போஸ் போலீஸ்கிட்ட போனால் அவங்க ரெக்கவர் பண்ணி தருவாங்களான்னு கேட்டால் தூத்துக்குடியை சார்ந்த வில்லியம்ஸ் அப்படிங்கிறவரு புதிய முறையில் பாதிக்கப்பட்டிருக்காரு. இது ஸ்கேம்னு தெரிஞ்சோம். நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனதா? எப்படின்னா லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 ஒரு சில பார்ட் ஆஃப் அமௌண்ட் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான ரிட்டர்ன் அமௌண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10000 ரூபாய் லாபம் வில்லியம்ஸுக்கு. உடனே அந்த ஸ்கேமர்ஸை இவர் பிளாக் பண்ணிடுறாரு. ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அடுத்த 7 நாளில் இவரோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருது. இவரால் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியல. இதை பற்றி பேங்க்கில் போய் அவர் கேட்குறாரு. போன வாரம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட்லேருந்து குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ராஜஸ்தான் போலீஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் அனுப்பியிருக்காங்க. அதனால் உங்களோட அக்கௌண்ட்டை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களோட அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ராஜஸ்தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஒரு என்ஓசி லெட்டர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பேங்க்கில் சொல்லிடுறாங்க. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். இவரும் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த லாயர்ட்ட எடுத்து சொல்கிறாரு. அந்த லாயரும் இது பெரிய கேஸ் இல்லைப்பா, ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை கொடுத்து நம்ம கேஸை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. 2 நாளுக்கு அப்புறம் அந்த லாயர் இவருக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ஓசி லெட்டர் வாங்கணும் அப்படின்னா அவங்க கேட்குற 50000 ரூபா பணத்தை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிடுறாரு. சார், எனக்கு அந்த ஸ்கேம் மூலமாக வந்ததே 10000 ரூபா தான், நீங்கள் 50000 ரூபா பணத்தை கேட்குறீங்க, என்னால் அது கட்ட முடியாது அப்படியே விட்டுறாரு. ஸோ இவரால் அவரோட அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணவும் முடியல, அவர் அக்கௌண்ட்டில் 22000 ரூபா பணத்தையும் ரெக்கவர் பண்ண முடியல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. இப்போ இருக்க ஆன்லைன் ஸ்கேம்ஸ் பெரும்பாலும் டெலிகிராம் மூலமாக தான் நடக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இல்லை கிரிப்டோ கரன்சி பையிங் ஆர் டேட்டா ஒர்க் இல்லை ஆன்லைன் ரிவ்யூ ஜாப் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்தது அப்படின்னா சிம்பிளாக அவங்க பிளாக் பண்ணிடுங்க. அதையும் மீறி ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணால் கடைசியில் ஏமாற போகிறது நீங்கள் தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.